முதல்வர் விஜய் தலைமையில் 2 நாட்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான அந்த மாநாடு நடைபெற இருக்கிறதா ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், வணக்கம். இந்த மாநாடு பற்றி சொல்லுங்க. புதிய ஆட்சி அமைந்த பிறகு ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாநாடு என்பது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசினுடைய முதல் 2 நாள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் மாநாடு என்பது சென்னை தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில இம்மாத இறுதியில 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்பரன்ஸாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஐஏஎஸ் என்ற அடிப்படையில அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் பங்கேற்பார்கள். துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் பங்கேற்பார்கள். தமிழக அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்குண்டான நடவடிக்கையாக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த வாக்குறுதிகள் எல்லாம் திட்டங்களாக செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக பார்க்கப்படுகிறது. அந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அந்த மாநாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இந்த 2 நாட்கள் நடைபெறும். முதல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாட்டின் வாயிலாக அரசுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக அரசினுடைய நிலைப்பாடு குறித்தெல்லாம் தெளிவுபடுத்துவார். அதே நேரத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக நடைபெறும். காரணம் என்னவென்றால், தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் எப்படி கையாளுவது, எங்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிலவுகிறது, என்ன தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, காவல்துறைக்கு தேவையான என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் பணியிடங்கள் நிரப்புவது, சிங்கப்பெண் திட்டத்தை முழுமையாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த 2 நாட்கள் மாநாடு என்பது நடைபெறும். வனத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். இது போன்ற நடைபெறக்கூடிய இந்த 2 நாள் மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்படுகிறது. கான்பரன்ஸ் 2 நாட்கள் நடைபெறும். சென்னை தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில இம்மாத இறுதியில இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அந்த மாநாட்டின் மூலமாக பல்வேறு விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிப்பாக வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2 நாட்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய மாநாடு நடைபெற இருக்கு. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.